ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எங்க போய்கிட்டு இருக்கோம்? கடலுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கோம். காத்து தாங்க முதல்ல அதிகமா வீசுது, காத்து அதிகமா இருக்கு. எடுத்துட்டு இங்க போட்டுருக்காங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வந்து இறந்துச்சுங்க, பாவமா இருக்குது எங்களுக்கு. உயிர் இல்ல, பரவாயில்ல, இங்கே வச்சலாம். வாங்க, இதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன போட்டு இருக்கு, அதை பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க சின்ன போட்டு, தோணின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இது வந்து சின்ன போட்டு தோணின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா இந்த வலை தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க. மீன் வெயிட்டா இருந்துச்சுன்னா அந்துட்டு போயிடும். அதுக்காக இந்த போட்டு இப்படி எடுக்கிறதுக்காக இதை வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது இங்கேயே வச்சிடலாம். பாருங்க, இங்க வந்து பாருங்க, கல்லுதான் இருக்கு, கல்லுதான் இருக்கு. இந்த போட்டை வந்து நிப்பாட்டி வைக்கிறதுக்காக இந்த கல் வச்சிருக்காங்க. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல போனோம்னா இந்த கல்லை தூக்கி போட்டோம்னா அப்படியே நிக்குங்க. இதெல்லாம் அப்படியே மூடி வச்சிருக்காங்க. இது வந்து துடுப்பு, எல்லாத்துக்கும் தெரியும், அதை பார்த்துக்கோங்க. இப்படிதான் இருக்கும். நேர்ல மரத்துல ஆனதுதாங்க இது. அழகா இருக்கு. ஒரு நாய்க்குட்டி ஒண்ணு வருதுங்க. கடலுக்கு போனோடனே எங்க பின்னாடியே வருது. நாய்க்குட்டியை பாருங்க, பாசமா ஜாலியா இருக்கு. எங்களிடம் விளையாடுதுங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. யாருமே தெரியாது, எங்களை வந்து இந்த நாய்க்குட்டிக்கு பிடிச்சிருக்கு. ஒரு முத்தம் கொடுத்துக்கிறோம். அப்படியே விட்டுலாங்க. பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரமா இருக்குங்க இந்த செடி. இது என்னன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 90 கிட்ஸுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்ன செடினா, பரீட்சையில எழுதும் போது பாஸா பெயிலானு வெடிச்சு பார்ப்பாங்க இந்த செடிய. நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ஒட்டுருக்கு. இந்த பக்கம்லாம் பாருங்க, உப்பு காத்துக்கு வந்து அழிஞ்சிருச்சு. இது வந்து தாக்கி அப்படியே நிக்குது. பரவாயில்ல. இப்ப என் நண்பன் வந்து பாஸா ஃபெயிலான பார்க்குறேன். வெடிச்சதுன்னா பாஸா இருக்கும், இல்லாட்டி ஃபெயிலா இருக்கும். பார்த்துக்கலாம். பாஸ்ங்க என் நண்பன், பரவாயில்ல, பரீட்சையில ஜெயிச்சு நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். எப்பயுமே நான் அதைத்தான் வேண்டுவேன். இப்போ வந்து அடுத்து வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னா, கடல்ல மீன் பிடிக்கிறதுக்காக வலை இருக்கு. இந்த வலையை வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதுதான் மீன் பிடிக்கிற வலை. இதுல ஒரு நண்டு இருக்குதுங்க. இந்த நண்டை பாருங்க, இறந்து போச்சு. அது வந்து மீனவர்கள் வந்து பார்க்கல, அதனால வலையிலேயே இருக்கட்டும். அங்க பாருங்க, மூட்டை மூட்டையா வலையா இருக்குது. ஃபுல்லா வலை தாங்க, எல்லா இடமே வலை தாங்க. இது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெரிய வலை இருக்கு, அதே பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் வாங்க. பாருங்க, இந்த வலையை பாருங்க. இதாங்க மீன்ல கடல் பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இந்த வலையில வந்து லட்சக்கணக்கான மீன்கள் பிடிக்கலாம். பெரிய வலையா இருக்கு. 4 பேர் சேர்ந்தாதான் தூக்க முடியும் இந்த வலைய. மீனே இருக்கட்டும் வாங்க. அப்படியே ஆப்போசிட் வந்து கடல். அப்படியே பாருங்க. கடல் சூப்பரா இருக்குங்க. இது வந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்பயுமே நல்லா இருக்கு. ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும்னா இந்த இடத்துக்கு வரலாங்க. ஹாப்பியா ரெண்டு போகலாம்.
சூப்பரா இருக்கு இந்த இடம், பாக்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு இடம். கண்டிப்பா எல்லாருமே இந்த மாதிரி கடல்ல வந்து போய் நின்று பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே அழகான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்கு. எங்க கிராமத்துல வந்து கடல் வந்து ரொம்பயுமே அழகா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. வீடியோ எடுத்ததுல கடல்ல வந்து எல்லாரும் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாமே நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அடுத்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்றோம். ஓகே பாய்.